எப்ப வருது, அதற்கான நேரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு தைப்பூச திருநாள் அமைந்திருக்கிறது. 10/2/2025 மாலை 7:13 பூச நட்சத்திரம் ஆரம்பித்து 11/2/2025 மாலை 7:31 வரைக்கும் நமக்கு பூச நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. ஆனா பௌர்ணமி என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நமக்கு 7:51 பிறகுதான் பௌர்ணமி நமக்கு ஆரம்பிக்குது. பௌர்ணமியும் பூசமும் காலையில இருந்து சேர்ந்தே கிடையாது, வெறும் பூச நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கு. மாலை 7:30 மேலதான் நம்மளுக்கு இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருகிறது. ஆக இந்த விரதத்தை இன்னைக்குதான் நம்ம இருக்கணுமா அப்படின்னா, எப்போதுமே ஒரு விரதத்துல சில விரதங்கள்ல நட்சத்திரமும் சில விரதங்கள்ல திதிகளும் நமக்கு பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுல தைப்பூசம் இந்த விரதத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பூச நட்சத்திரம் தான். அதனால கோவில்கள்லயும் சரி வழிபாடுகளிலேயும் சரி பூச நட்சத்திரம் எப்ப இருக்கோ அப்ப அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது கணக்கு. அந்த வகையில 11ஆம் தேதியே செவ்வாய்க்கிழமை அன்றே நமக்கு பூச நட்சத்திரம் என்பது இணைந்து வருகிறது. இது ரெண்டும் சேர்ந்த நேரத்துல நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை 7:30 மேல ஒரு 8 மணிக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 மணிக்கு நாம பூச நட்சத்திரமும் இருக்கு, நமக்கு பௌர்ணமியும் இருக்கு. அப்போ முருகப்பெருமானுக்கு ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்க நைவேத்தியம் பண்ணலாம். விரதம் இருக்கிறவங்க 6 மணிக்கே தான் அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா சில பேர் ஏதோ ஒரு ஊருக்கு கிளம்புவாங்க, சாப்பிட முடியாது, அதனால 6 மணிக்கு கண்டிப்பா சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படிங்கிறவங்க சாப்பிடுங்க. இல்ல வீட்டுலதாமா நாங்க இருக்கிறோம், பொறுமையா விரதம் விட்டுக்கலாம் அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டும் சேர்ந்த பிறகு நீங்கள் விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதுல உங்களுக்கு எது சௌகரியமோ, எது உங்களுக்கு வாய்ப்பு அமைந்திருக்குதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உலக நாடுகள் முழுக்க மிக பிரபலமாக கொண்டாடக்கூடிய ஒரு உன்னதமான விழா தைப்பூச விழா. மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர், லண்டன், அமெரிக்கா, கனடான்னு எல்லா நாடுகளிலும் வாழக்கூடிய முருக பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து காவடி சுமந்து அலகு குத்தி இப்படி பல்வேறு வகையாக முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான இந்த தைப்பூச திருநாள்ல எல்லாரும் முருகனை வழிபாடு பண்ணி